தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் முக்கிய சாலை நீலாம்பூரில் இருந்து மதுக்கரை வரை அமைந்துள்ள எல்&டி பைபாஸ் சாலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே செயல்படும் என கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 28 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை இருவழி சாலையாக குறுகியதாக இருப்பதால் ராவத்தூர், வெங்கிட்டாபுரம், ஈச்சனாரி, போடிப்பாளையம், நாச்சிபாளையம், சிந்தாமணிபுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் சாலையை விரிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை தரம் உயர்த்தி விரிவுபடுத்தும் பணிக்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தனியார் நிறுவனம் தற்போது விரிவாக்க அறிக்கையை தயாரித்து வருகிறது. இது நடப்பு நிதியாண்டிற்குள் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தற்போது செயல்பட்டு வரும் நீலாம்பூர் சுங்கச்சாவடி, சிந்தாமணிபுதூர் அருகே உள்ள 2 சுங்கச்சாவடி மற்றும் கற்பகம் பல்கலைக்கழக அருகே இருபுற சுங்கச்சாவடிகள் என மொத்தம் 5 சுங்கச்சாவடிகள் மூடப்பட உள்ளன. மதுக்கரை சுங்கச்சாவடி மட்டும் செயல்படும். அதிலும் கோவை பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படும் என ஜூலை 25 அன்று கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.